தலைவர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், இன்று நடுவராக வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், திறமையாக பேசிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கை அதிக பாடம் கற்றுத்தருவது இளமையில்தான் அப்படின்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேம்மா. வாழ்க்கை வந்து இளமைதான் அப்படிங்கிறதுக்கு பிறக்கும் போதே நம்ம ஒவ்வொரு படியும் நம்ம வாழ்க்கையில முதல்ல பிறக்கும் போதுல இருந்து பிறந்ததுக்கு அப்புறம் மெதுவாக தவழ்ந்து நடந்து அதுக்கப்புறமா பேசி அதுக்கப்புறமா வந்து விழுந்து எழுந்து ஓடி ஆடி விளையாடுற ஒவ்வொரு தருணங்களிலும் வந்து வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் கற்று தருகிறது. இளம் வயதிலேயே நம்ம வந்து விழுந்தா நமக்கு அடிபடும், அதுக்கப்புறம் வலிக்கும், அதுக்கப்புறமா வந்து நமக்கு காயம் ஏற்படும். இப்படியெல்லாம் சில ஒரு அனுபவங்களை வந்து அப்பொழுதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிறோம் அந்த சின்ன வயசுலயே. அது சிறு வயதில். அதுக்கு அதன் பிறகு வந்து நம்முடைய பெற்றோர்களை அறிந்து கொள்கின்றோம். அப்புறம் அதன் பிறகு வந்து நம்முடைய உறவினர்களை அறிந்து கொள்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய எப்படி பழகுகிறார்கள், அப்புறம் உறவினர்கள்லாம் நம்முடைய எப்படி பழகுகிறார்கள், அவர்களுடைய குணங்கள் என்ன, இதை எல்லாமே நம்ம வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனால இது வந்து ஒவ்வொரு படிநிலையாக நமக்கு வந்து வாழ்க்கை ஒரு அனுபவத்தையும் பாடத்தையும் நம்ம அப்பொழுதுல இருந்தே பெற தொடங்குகின்றோம். அதுக்கப்புறம் விளையாடுகின்றோம். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுகின்ற பொழுது அவர்களிடத்துல வந்து ஏதோ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரும் பொழுது அப்போ அந்த தருணங்கள்ல நம்ம கோச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து சமாதானமாக போய்விடுகின்றோம். அப்போ எப்பொழுது நாம் எதற்கு கோபித்துக் கொள்ள வேண்டும், எதற்கு சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு வாழ்க்கை ரீதியான ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் அந்த இடத்துலயே நம்ம பெற துவங்குகின்றோம். அதன் பிறகு பள்ளி. நம்மளோட பள்ளியில நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அந்த சிறு அந்த வயதிலேயே நமக்கு சரியான நேரத்தில் அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கும் படிப்பதற்கும் சரியான நேரத்திற்கு நம்மளுடைய பள்ளிக்கு செல்வதற்கும் ஆசிரியர்களிடத்திலே ஒரு நன்மதிப்பை பெறுவதற்கும் அது வந்து ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. அதன் பிறகு ஆசிரியர்கள் கொடுக்கின்ற அந்த பாடங்களை நாம் வந்து ஒழுக்கத்துடன் செய்து முடிக்கின்ற பொழுதும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை நாம் வந்து அறிவார்ந்த முறையில் கற்றுக்கொள்ளும் அந்த நேரத்திலும் பிறகு வந்து நம்முடைய நண்பர்களிடத்திலே அந்த சக மாணவியர்களிடத்துல நம்ம பழகுகின்றோம். அப்பொழுதும் நம்ம வந்து வாழ்க்கை நிறைய அனுபவ பாடங்களை அப்பொழுதே சிறு வயதிலே நமக்கு கற்றுத் தருகின்றது. இப்படியாக படிப்படியாக நமக்கு வந்து இந்த பாடங்களை நாம் அப்பொழுது கற்றுக்கொள்ளுகின்றோம். அதனாலதான் வந்து 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு சொல்லி நமக்கு இதுக்கு முன்னாடி என்னோட அணியில பேசின சகோதரி அவர்கள் சொன்னாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவையே மாத்தி காட்டுகிறேன் என்று சொன்னார். இளைஞர்களை தான் கேட்டார் அவர், இளம் வயது உள்ளவர்களை தான் கேட்டார், முதுமை உள்ளவர்களை அவர் கேட்கவில்லை. ஏனென்றால் இளமை உள்ளவர்கள் தான் அதிகம் சாதிக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த திறன் இருக்கும். முதுமை உள்ளவர்களுக்கு அனுபவம் தான் இருக்கும், அவர்களுக்கு திறன் இருக்காது. அதனால திறன் யாருக்கு இருக்கின்றதோ, யார் அதை சரியாக புரிந்து கொள்வார்களோ, திறம்பட செய்து முடிப்பார்களோ அவர்கள் இளைஞர்களே. ஆக இளம் வயதில் தான் அதையெல்லாம் நம்மால் சரியாக செய்து முடிக்க முடியும். அதன் பிறகு வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் வந்து அவர் வந்து முதுமை உள்ள ஒருவரிடம் அவர் வந்து பேசல. வந்து ஒரு மாணவர்கள் சிறு வயதுடைய மாணவர்களிடத்தில் தான் அவர் வந்து இந்த அனுபவ ரீதியான இந்த அறிவுரைகளை எல்லாம் அவருடைய கலந்துரையாடல்கள் எல்லாம் வந்து அந்த சிறு வயதில் உள்ள குழந்தைகளிடத்தில் தான் அவர்கள் வந்து பேசினாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளிடத்துல கொண்டு சேர்க்கும் பொழுதுதான் அது பசுமரத்தாணி போல் பதிகிறது. அந்த பசுமரத்தாணி போல் பதியும் பொழுதுதான் அவன் வளர்ந்து 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 வர அந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த விருட்சமாக அவனால் வளர முடியும், ஒரு நல்ல குடிமகனாக அவனால் வளர முடியும். ஆக சிறு வயதிலேயே அவனை மாற்றிவிட்டால் அவன் வளர்ந்து வரும் பொழுது ஒரு நல்ல குடிமகனாக அவனால் வர முடியும் என்று அன்று அவர் ஒரு அனுபவ பாடத்தை அவர் முதுமையில் அவர் தெரிந்து கொள்ள பாடம் வந்து இளமையை தான் அவர் தேர்ந்தெடுத்தார், முதுமையை அல்ல, இளமையை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அப்பொழுது அவர் முதுமையாக தான் இருந்தார். ஆகவே இளமை என்பதுதான் நம்மை வந்து சாதிக்க வைக்க முடியும். அதன் பிறகு இப்படி ஒவ்வொரு தருணங்களிலும் நமக்கு வந்து இளமைதான் வந்து நமக்கு வழிகாட்டுதலாக அமைகின்றது.
இளமை காலம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு தருணமாகும். இளமை காலம்தான் ஒவ்வொரு தருணங்கள் நாம் எதிர்கொள்ளும் உடைய அனுபவம். நம்ம வந்து இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஓட்டப்பந்தயத்துல தோத்துட்டோம்னா மனசு வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டாலும், அதுக்கப்புறமா வந்து மனச நம்ம வந்து அடுத்த முறை நம்ம கண்டிப்பா எப்படியாவது இத நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு உறுதி, ஒரு தன்னம்பிக்கை வருவது அந்த இளமை காலத்தில் தான். இது முதுமை காலமா அந்த தன்னம்பிக்கை வந்த பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது அடுத்த முறை அவன் ஓடும்பொழுது கண்டிப்பாக அவனால் வந்து வெற்றி அடைய முடியும். இத வந்து ஒரு இளமை காலத்துலதான் செய்ய முடியுமே தவிர ஒரு முதுமை காலத்துல செய்ய முடியாது. இப்போ எதிரணியில பேசின ஒரு சகோதரி அவர்கள் சொன்னாங்க, தேவை இல்லாதது எது என்று முதுமை காலத்துலதான் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும், அவங்களாலதான் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது சரிதான். ஆனால் தேவை இல்லாதது எது என்று தெரிந்து கொண்டு இளமை காலத்திலேயே அதை தெரிந்து கொண்டு செய்தால்தான் முதுமை காலத்தில் அது வந்து சிறப்பாக அமையும். முதுமையில் அதை தெரிந்து கொண்டு இளமை காலத்துல நம்ம என்ன செய்யறது? ஆகவே இளமை காலத்துலதான் தேவையை உணர்ந்து எதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு செய்பவர்கள் இளமை காலத்துலதான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகின்றேன். வாழ்க்கை சிக்கல்களை சமாளிப்பதற்கும் வாழ்க்கை சிக்கல்களை நம்ம இந்த மன ரீதியான மன உளைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய அந்த தருணங்களிலும் அதை தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு அந்த வாழ்க்கை போராட்டத்தை சமாளிக்கிறார்கள். இளைஞர்கள்லாம் இப்ப நிறைய இளைஞர்கள் படித்து வெளியில் வருகிறார்கள். அவர்களுக்கு படித்த உடனேயே அனைவருக்குமே வேலை கிடைப்பதில்லை. அவர்கள் வேலை பெறுவதற்கான எவ்வளவோ ஒரு போராட்டங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், தினம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் அவர்கள் எப்படி சமாளிப்பது என்கின்ற தைரியமும் துணிச்சலும் அந்த இளம் தலைமுறைக்கு தான் இருக்கின்றது. ஆனால் முதுமையில் வந்து அதை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி தருவார்களே தவிர அதை வந்து எப்படி துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு இளம் தலைமுறைக்கு தான் அது தெரியும். உறவுகள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதற்கு எப்படி பழகி கொள்ள வேண்டும், எப்படி பழகினால், எப்படி இருந்தால் நம்முடைய அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டுக்காரர், இப்படி எல்லாம் இவர்கள் எல்லாம் பழகுவதற்கான ஒரு சரியான தருணம் வந்து இளமை வயதிலேயே நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சொல்லணும். அப்பொழுதுதான் வந்து அவர்கள் வளர வளர அனைவரிடத்திலேயும் எப்படி ஒரு மதிப்புடனும் ஒரு மரியாதையுடனும் நடந்து கொள்ள முடியும் என்பதை அவர்கள் இளம் வயதையே தெரிஞ்சுக்கிட்டாதான் முதுமையில் வந்து அவர்கள் ஒரு சிறந்தவர்களாக வருவதற்கான ஒரு காரணியாக அமையும். ஆகவே இளமையில் நாம் எதை கற்கின்றோமோ அதுதான் முதுமையில் பாடமாகிறது. இளமையில் நாம் எதை கற்கின்றோமோ அதுதான் முதுமையில் பாடமாகிறது. இளமையில் பட்டு தெளிந்ததே முதுமையில் அது ஒரு அனுபவமாகின்றது. ஆகவே வாழ்க்கை வந்து அதிக பாடம் கற்றுத்தருவதும் இளமையில் தான். ஆகவே இளமையில் கற்றுக்கொண்டால்தான் முதுமையில் அது ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவமாக இருக்க முடியும். ஆகவே வாழ்க்கை அதிக பாடம் கற்றுத்தருவது இளமையிலேதான் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு வாதம் அம்மா. அழகா சொல்றீங்க. பிறப்பு முதல் நடந்து தவழ்ந்து இதெல்லாம் போறப்ப இருந்து ஆரம்பிக்குது உங்களோட பாடம் அப்படின்னா அங்கிருந்து பாடத்தை கொண்டு வச்சுட்டீங்க. ரொம்ப சிறப்பு. அப்ப பெற்றோர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுல இருந்து அங்கிருந்து சாதிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுல இருந்து எல்லாமே இளமையில இருந்துதான் தொடங்குது அப்படின்னு சொல்றீங்க. நண்பர்கள்ல புரிதல், அந்த சண்டை சச்சரவுகள், இது எல்லாமே இளமையில இருந்து வரனால அதுகள் கூட, அந்த சண்டைகள் கூட ஒரு பாடமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. படிப்பு, பள்ளி இதெல்லாமே நமக்கு இளமையில இருந்து நிறைய கற்றுக் கொடுக்குது. நிறைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட அநேக விடயங்களை இளமைதான் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விவேகானந்தர் கூட இளைஞர்களை தான் கேட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ சாதிக்கிறதுக்கோ வர சொன்னாரு. அதனால இளமைதான் அதிகமா பாடம் சொல்லி தருதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்துல் கலாம் கூட குழந்தைகள்ட்ட தான் அதிகமா உரையாடி இருக்காரு. அவங்களுக்கு தான் நிறைய சொல்லி கொடுத்துக்கிறாரு. வாங்க கனவு காணலாம் அப்படின்னு இளைஞர்களை தான் கூப்பிட்டுருக்காரு அவரு அப்படின்ற சிறப்பான ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. அதே போல இளமை வந்து ஒரு இளமையில வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டோம்னா கூட அந்த வெற்றி தோல்விகளை கூட அழகா கையாண்டு அடுத்த முயற்சிக்கு போறது வந்து இளமை. முதுமையில வந்து ஒரு தளர்வு ஏற்படும். அங்க அனுபவ பாடம் மட்டுமே இருக்குமே தவிர அங்க வந்து ஒரு புரிதல் இருக்காது. ஒரு உத்வேகம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கானது இளமை கட்டுறது இந்த பாடம் தான் இருக்கும்னு சொல்லி நிறைய சிறப்பான கருத்துக்களை சொல்லி உங்க வார்த்தை நிறைவு செஞ்சிருக்கீங்க.